அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்க. அதனால நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்க வேண்டும். அரமணை கோழி முட்டை என்னன்னு கேட்குறீங்களா? நான் எப்படி சொல்கிறது, மேடைக்கு மேலே அதே தான் எப்படி ஒரு முடிவோடு நீங்கள் எல்லாம் இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த நம்ம மதுரைக்கு பக்கத்தில் திருமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கா, பக்கம் தானே. திருமங்கலத்துலேருந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் ஒரு அரமணை கோழி முட்டை புறப்பட்டுச்சு. ஒரு நல்ல வேலையாகத்தான் புறப்பட்டுச்சு. அது சிவகங்கை மாவட்டம், திருப்புவனம் வட்டம், மடப்புறம் பத்திராளிகளுக்கு போச்சு. அங்கே அம்மிக்கல்லா இருந்த நம்ம தம்பி அஜித்குமார் மேலே மோதி அம்மிக்கல்லா இருந்த அஜித்குமார் தூள் தூளாக போயிட்டாரு. அரமணை கோழி முட்டை இப்போ எந்த அரமணைக்கில் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. இது வரைக்கும் நீதி இல்லை. எங்கே போய் சொல்கிறேன்? இதை விட என்ன உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லணும்? அநீதியால் கட்டமைக்கப்பட்ட இந்த நாடு, அதுக்கு துணை போகும் ஒரு கூட்டம். நியாயமா? மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு எழுதி வச்சு விற்கிது அரசாங்கம். அதே அரசாங்கம் இன்னொரு விளம்பரம் பண்ணுது, போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம், இளைஞர்களே போதையின் பாதையில் போகாதீர்கள், நாங்கள் தான் உங்களை எல்லாரையும் நல்வழி. என்கிட்ட கேனக்கு இருக்கீங்களா நாங்களெல்லாம் பார்க்க? இல்லை, நான் கேட்குறேன், பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டு என்ன கொடுமை நடக்குது? நான் உங்களை பணிவாக கேட்டுக்கிறேன், இளைஞர்களே, மது போதைக்கு ஆளாகாதீர்கள். குழந்தையின்மை ஏற்படுது, மலட்டுத்தன்மை ஏற்படுது, அதனால் பல சிக்கல்கள் உருவாகுது. நாளைய தலைமுறையை வளர்க்க வேண்டிய நீங்கள் ரொம்ப பண்பட்டவர்களாக இருங்கள். இந்த உலகமே நம்மளை கண்டு பயந்துச்சு, இன்னைக்கு உலகமே நம்மளை கண்டு சிரிக்குது. அந்த அளவுக்கு மாறி இருக்கிறோம். கீழடி ஆய்வு சொன்னது போல இன்னொரு 100 வருஷம் கழிச்சு இந்த பூமியை தோண்டினா என்ன கிடைக்கும்? நமக்கு சாராய போத்தலை தவிர வேற எதுவும் கிடைக்காது. அப்படி வரலாறு மாறிக்கொண்டே இருக்கே. அப்படி எடுக்கிற எல்லா தொல்லியல் துறையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தர் எழுதிடுவார், தமிழ்நாட்டில் எல்லா பேரும் மொத்த குடிகாரனா இருந்திருக்காங்க, எழுதி விட்டா என்ன ஆகுறது? வரலாறு மாறுமே, என்ன சொல்லும் என்பதை சிந்திப்போம். நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்குவதற்கு நான் எதுக்கு சொன்னேன்? அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த விஜய ரகுநாத சேதுபதி மன்னர், அவளன் தீர்ப்பு வழங்கின நீதிபதி மன்னர்களுக்கு ஒரு பெரிய சாபம் இருக்கு. என்ன சாபம் தெரியுமா? அந்த திருச்சி மாநகரத்திலேருந்து வந்த தாய்மான சுவாமி அந்த ராமநாதபுரம் மயானத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரு. ஆடு மாடு மேய்க்கிற பிள்ளைய போய் ஒரு புணம் கிடக்குன்னு சொல்ல, அது பிணமாவே இருந்தாலும் போய் யார் என்னன்னு பார்த்துருக்கணும். அதான் ஊழ்வினைன்னு சொல்றது. மன்னர் ஒரு உத்தரவு போடுறாரு, அதை அங்கேயே எரிச்சிருங்கன்னு. விறகுகள் எல்லாம் அடுக்கி அவருக்கு வயசு 40, உயிரோட உட்கார்ந்துருக்கிறார் தியானத்தில். அப்ப தீ வச்ச போது சிதையை தள்ளி எழுந்து வித்தக சித்தர்கணம்னு பாடுறாரு 100 பாட்டு. அந்த சாபமாக இன்னைக்கு வரைக்கும் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் வாரிசு ஆம்பளை பிள்ளைய 40 வயசை தாண்டலை என்பது வரலாறு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா தவறு செய்யும் முன்னே மன்னர்களை நினைச்சு பாருங்க, நம்ம செய்யலாமா என்று. ஆகையினால எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிற